மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் எம்சாண்ட் 4500 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 5000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் எம்சாண்ட் தற்போது விலை உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மூலப்பொருட்கள் விலையேற்றத்தால் சிமெண்டின் விலையும் உயர்ந்திருக்கிறது. ஜல்லி, எம்சாண்ட், பி சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. தற்போது நம்மிடையே மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு யுவராஜ். தமிழகத்துல கட்டுமான பொருட்களோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறத பாக்குறோம். என்ன காரணம்? அதாவது காரணம் இப்போ அமைச்சர் புதிய அரசு வந்த உடனே அனுமதி இல்லா இயங்கக்கூடியது, எந்த கனிம வளத்துறை அனுமதி இல்லாத கிரஷர்கள், முறைகேடா வெட்டி எடுத்த மலைகள், அதே மாதிரி எந்த பொதுப்பணித்துறை குவாலிட்டி செக் இல்லாத மலைகள் எல்லாம் ஆய்வு செய்யறேன்னு 3000 கிரஷர் மற்றும் குவாரிகள் மீது ஆய்வு செய்வேன்னு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கை விட்டது இல்லாத மறுநாளே போய் ஸ்பாட்ல போய் எல்லா மலைகளும் இது வரைக்கும் 120க்கு மேற்பட்ட குவாரி கிரஷர் மூடி இருக்காங்க. இது இல்லாத தானா ஏற்கனவே அனுமதி இல்லாத கிரஷர்கள் இயங்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் உடைக்கிறது எல்லாம். ஏன்னா அமைச்சர் ஆய்வு பண்ணா பல கோடி ரூபாய் கட்ட வரும்னு எல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இருக்கக்கூடிய கிரஷர்ல டிமாண்ட் உருவாவதுனால அவங்க தன் விலையை உயர்த்தி இருக்காங்க. அதுதான் இந்த விலை உயர்வுக்கு காரணம். இதுக்கு இதை சரி செய்யணும். இதை இன்னும் இந்த பக்கம்லாம் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த பக்கம்லாம் இன்னும் அமைச்சர் வரல. வந்தா இன்னும் 100கணக்கான கிரஷர் குவாரிகள் மூடப்படும். ஆகவே இது மிகப்பெரிய தட்டுப்பாடு உருவாக்கும். இதை சரி செய்வதற்கு தான் அமைச்சருக்கு நாங்க மீண்டும் கடிதம் கொடுத்திருக்கோம். பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையில மணல் குவாரிகளே உடனடியாக துவங்க வேண்டும். மணல் குவாரிகள் பழைய மாதிரி இல்லாம, இயந்திரம் இல்லாம, மேனுவல ஊர் மக்கள் முன்னிலையில மேனுவலா அள்ளி டிராக்டர்ல போட்டு எடுக்கணும். எங்கெங்க மணல் இருக்கக்கூடிய பகுதியில அப்போ அதிக ஆழம் நோண்டப்படாது, விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. இது இல்லாத டேம்ல மண் எடுக்க சொல்லி அரசுக்கு கோரி கொடுத்திருக்கோம். இப்போ எல்என்டி போன்ற நிறுவனங்கள் கேரளால 1600 1500 கொடுத்தா ஒரு யூனிட் மண்ணு டேம்ல இருந்து எடுத்தாந்து வெளியே தராங்க. அப்ப அரசு விற்கும் போது நிறைய மண்ணு, இது வரைக்கும் 50 ஆண்டுகளா டேம்ல மண்ணு எடுத்தது இல்லை. அதை பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பாலாறு, ஆரணி, குசத்தலை ஆறுல எல்லாம் மணல் இல்லை. ஏற்கனவே மண்ணு நிறைய எடுத்துட்டாங்க. சிட்டி சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 6-7 மாவட்டத்துக்கு ஆந்திரால இருந்து மணலை பெற்று தரும்படி அரசுக்கு அங்க அதிக மண் இருக்கு. அங்க ஏற்கனவே கடத்தி வரப்படுது. திருட்டுத்தனமா வர்றதுனால அதோடைய காஸ்ட் ஒரு யூனிட் மண்ணு 12,000 இருந்து 13,000 விற்கிறாங்க. அது அரசே நேரடியா எடுத்து கொடுத்தா இந்த சிட்டியில சைடு இருக்கக்கூடிய ஒரு 6-7 மாவட்டம் சரி செய்யப்படும். இல்லைன்னா மலேசியா மண்ணே தனியாருக்கு ஒப்பந்தம் போட்டு தனியார் மூலியமா ஒரு 7-8 ஒப்பந்ததாரர் நியமிச்சுங்கன்னா அது வந்துச்சுன்னா இந்த தூத்துக்குடி ஹார்பரோ சென்னை ஹார்பர்ல வந்துச்சுன்னா இந்த பகுதியில எல்லாம் இந்த எம்சாண்ட் விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கோம். அமைச்சர் வியாழக்கிழமை செக்ரட்டரியேட்ல மீட்டிங் கூப்பிட்டு அனைத்து குவாரி, கிரஷர், லாரி உரிமையாளர். ஆகவே இந்த தற்காலிகமா இந்த விலையேற்றத்தை மிக விரைவில் அதை கட்டுப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அமைச்சரோட ஆய்வால, அரசோட நடவடிக்கையால முறையா இயங்குற குவாரிகளுக்கும் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்றீங்க. என்ன காரணம்? முறையா அனுமதி பெற்று இயங்குறதுல என்ன சிக்கல்? முறையா இயங்குற குவாரியில எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க இப்போ ஒரு 60% இயங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கதான் இப்ப விலை ஏத்துறாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த கிரஷர்லாம் நின்னதுனால அங்க போற வண்டிக்கு இவங்க கிட்ட முறையா இயங்குற குவாரிகளுக்கு வர்றதுனால இப்போ உங்களுக்கு நான் அந்த லிஸ்டே அமைச்சிருக்கேன். அந்தந்த ராணிப்பேட்டை குவாரி உரிமையாளர் சங்கமே லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை குவாரி உரிமையாளர்களே
முறையா நாங்கெல்லாம் இயங்குறோம். நீங்க எங்க கிட்ட இப்போ முன்ன 650 ரூபா வந்து இப்ப 900 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்கன்னு உயர்த்தி லிஸ்ட் போட்டு இன்னில இருந்து வசூல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய குவாரிகள் வந்து சட்டவிரோதமா இயங்குறாங்க, நிறைய சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க, லாரிகளால மக்களுக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தொடர்ந்து 10 ஆண்டுகளா நாங்க வந்து கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கோம் 2 அரசுகிட்டயும். இப்பொழுது கொடுத்த கோரிக்கையில தான் அரசு உடனடியா, நான் சொன்னேன் வெறும் 4000க்கு அதிகமான கிரஷர்கள் இயங்குகிறது. ஆனா அது வந்து வரும் 1367 கிரஷருக்கு தான் கனிமவளத்துறை அனுமதி கொடுத்து அந்த லிஸ்டே அமைச்சர் கொடுத்த. அதுலயே வந்து பொதுப்பணித்துறை குவாலிட்டி செக் பண்ணி வெறும் 476 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க 4000 பேர்ல. இத பார்த்த உடனே அமைச்சர் அதிர்ச்சி அறிஞ்சிட்டார். இவ்வளவுதான் இருக்கா, இந்த லிஸ்ட் எங்க இருந்து கட்டுதுன்னார். உங்க கனிமவளத்துறை தான் கொடுத்த. அப்போ மீதி எல்லாம் எப்படி இயங்குதுன்னு கேட்டார். இதுதான் இது இல்லாம எம்சாண்டுக்கு இது வரைக்கும் சட்ட திட்டங்களை உருவாக்கல 12 ஆண்டுகளா. குவாலிட்டி இன்னைக்கு நிறைய பில்டிங், ஹவுசிங் போர்டு, போலீஸ் குவார்டர்ஸ், இது மாதிரி கேபி பார்க் எல்லாம் இந்த இஷ்யூக்கு காரணமே தரமான எம்சாண்ட் இல்ல. எம்சாண்ட் தரம் இல்லாத தயாரிக்கிறவங்களை தடுக்கிறதுக்கான எந்த சட்டத்திட்டமே உருவாக்கல. சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா எப்படி ஒரு காவல் நிலையத்துல சட்டத்திட்டம் தான் இந்த குற்றத்துக்கு இவ்வளவு தண்டனை. இது வரைக்கும் எம்சாண்ட் தயாரிக்கிறதுக்கு எந்த சட்டத்திட்டமும் இல்லை. இதெல்லாம் தான் அமைச்சர் இப்போ கையில எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க இறக்குன உடனே இப்போ பயந்து தானா நிறைய பேர் கிரஷர்களை மூடிட்டாங்க. அதுதான் காரணம். இது இனிமேல் தரமான எம்சாண்ட் கிடைக்கணும். எங்களை மாதிரி லாரி உரிமையாளர் வந்து பில்லோட ஓட்டணும்னு நினைக்கிறோம். நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வரோம். இவங்க பணம் இல்லாத கம்மி விலை கொடுக்கறதுனால என்ன ஆகுது, எங்க லாரி டிரைவரோ ஓனரோ பாதிக்கப்படுறா, ஜெயிலுக்கு போற அளவுக்கு சட்டம் இருக்கு. ஆகவே இந்த தரமான எம்சாண்ட் வேணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்குதான் ஈவே பர்மிட் கடந்த 2025 ஜனவரி 10ஆம் தேதி சரவண வேல்ராஜ் கனிமவளத்துறை டைரக்டர் அந்த திட்டத்தை கொண்டு வந்த அன்று இரவே நிறுத்தப்பட்டது. ஏன்னா ஈவே பில் வந்துட்டா எல்லாமே தெளிவா டிரான்ஸ்பரன்சியா நடக்கும். கனிமவளத்துறைக்கு ஒரு தகவல் போவோம், ஜிஎஸ்டி போவோம், வாகன போவோம், வாகனத்துல ஓவர்லோடு ஏற்றப்படாது, கனிமம் கொள்ளை இருக்காது. அவர்களுக்கு கொடுத்த அளவு ஒரு லோடு எடுக்கும் போது குறைஞ்சிட்டு வரும். அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வர சொல்லி அமைச்சருக்கு சொல்லி இருக்கோம். ஆகவே இதெல்லாம் குறித்துதான் வருகிற வியாழக்கிழமை செக்ரட்டரியேட்ல மீட்டிங்ல இது குறித்து இது சரி செய்யப்படும். இதை சரி செய்யும் போது சரி, உங்க தரப்புல இருந்தும் அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களும் இந்த விலையேற்றத்தால பாதிக்கப்படுறாங்க. விளக்கங்களுக்கு நன்றி திரு யுவராஜ். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.